இவங்க இந்த நான் சொன்ன நபர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சனி, ராகு, கேதுவோட ஆதிக்கத்துல இருக்காங்களா, இவங்களுக்கு எப்பவுமே அந்த 2வது நாள் 3வது நாள் கேட்டேன். சரிங்க யாரெல்லாம் உங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு கேட்டேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க டெய்லி வருவாங்க. டெய்லி வந்துருவாங்க. நைட்டு 11 மணிக்கு தான் வீட்ட விட்டு போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டேன். நான் என்கிட்ட ஒரு பெரிய அரசியல் நபர் ஒருத்தர் சொன்னார். திருஷ்டின்னு சொன்னா, எனக்கு இத்தனை கோடி மக்கள் தெரியும். அத்தனை பேர் திருஷ்டி வச்சா என்ன பண்றதுன்னாங்க. உண்மைதான். திருஷ்டி வரதான் செய்யும். பட் எனக்கு இங்க பணம் வருது, அங்க பணம் வருது, அங்க பணம் வரப்போகுது. அடுத்த மாசம் இவ்வளோ பணம் வரப்போகுது. சொன்னீங்கன்னா முடிஞ்சுது. அது ரொம்ப இதாயிரும். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிட கலாரத்னா மகேஷ் ஐயர் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூறு மானை முகத்தோனே ஆதலால் கூப்பும் மிருதம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சார், இன்றைய நிகழ்ச்சியில வந்து ஒரு முக்கியமான டாபிக் சார். ஏன்னா நிறைய சம்பாதிக்கிறோம், வாழ்க்கையை நல்லா வாழணும்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு சிலவங்களுக்கு மட்டும் வாழ்க்கையில என்ன பண்ணாலும் முன்னேற்றமே அடைய மாட்டேங்குது. நாங்க இப்படியே இருந்துட்டு இருக்கோம். நீங்க எப்ப கேளுங்க, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அவங்க கஷ்டத்தை மட்டுமே சொல்லிட்டு இருப்பாங்க சார். அவங்களுக்கு யாராவது உதவி பண்ணி மேல கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் சிலவங்களுக்கு அது நடக்க மாட்டேங்குது. வாழ்க்கை இப்படியே ஒரே மாதிரியே ஒரு சிலவங்களுக்கு மோனோட்டனஸா போயிட்டே இருக்கும். இவங்க என்ன மாதிரியான தவறுகள் பண்ணதுனால அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும் சார்? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எப்போ பார்த்தாலும் எப்போ நேர்ல பார்த்தாலும், உங்களுக்கு என்னப்பா நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க, நீங்க எல்லாம் பெரிய ஆளு, உங்களுக்கு மட்டும் எல்லாம் இருக்கு. எப்போ? நான் அப்ப சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கேன். அது அப்ப எனக்கு வயசு என்ன இருக்கும்? 13, 12, 13. நீங்க யோசிச்சு பாருங்க. 12, 13. ஒண்ணுமே நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கல. இல்ல பிஎஸ்ஏ சைக்கிள், ஒரே ஒரு சைக்கிள். அதுக்கு முன்னாடி குரங்கு பெடல் தான் ஓட்டியிருப்பேன். அதுக்கே உங்களுக்கு என்னப்பா? இப்போ பார்த்தேன் அவங்கள. இப்போ நான் சொல்றது இப்போ பார்த்தேன். பார்க்கும்போது இப்போ போய் கார்ல போய் இறங்குறேன். உங்களுக்கு என்னப்பா? இதே வார்த்தை டயலாக் மாறவே இல்ல. படங்கள்ல கூட டயலாக் மாறி இவங்க டயலாக்கே மாறல. ஸோ இவங்களுக்கு நான் செக் பண்ணி பார்க்கும்போது என்ன ஏன் இப்படி வருதுன்னா சிம்பிள். அவங்க வந்து சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்காங்க. சனி, ராகு, கேது எப்பவுமே இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாது. இவங்க இந்த நான் சொன்ன நபர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சனி, ராகு, கேதோட ஆதிக்கத்தில் இருக்காங்களா, இவங்களுக்கு எப்பவுமே அந்த காம்ப்ளெக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். மத்தவங்களோட நம்மள கம்பேர் பண்ணி பார்க்கறது. காம்ப்ளெக்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட பார்வை உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். வீட்டுக்குள்ள வந்தோன்னு இப்படி பார்ப்பாங்க. அப்படி ஒரு பார்வை பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது ஒரு ஸ்கேனிங் வந்து ஜெராக்ஸ் மிஷின் கூட அப்படி எடுக்காது. நீங்க ஸ்கேன் மிஷின் உலகத்துல தயாரிச்ச எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேனு இதெல்லாம் கூட தோத்துரும். நீங்க அவங்க ஸ்கேன் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா, வெயிட்டே போடாம நகை எவ்வளோன்னு சொல்லிடுவாங்க. நீங்க கல்யாணத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரேட் கார்டோட ஒரு ஆமா. அந்த நீங்க கல்யாணத்துல பார்த்தீங்கன்னா இந்த அனுபவம் தெரியும். ஒருத்தர் நேரா சாப்பாட்டு பந்திக்கு போவாரு. ஒருத்தர் நேரா போய் முன்னாடி உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் என்ன ஏது இந்த மாதிரி பல பேர்த்த நம்ம பார்க்க முடியும். இவங்கெல்லாம் இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இவங்கெல்லாம் லைஃப்ல முன்னேறது ரொம்ப கஷ்டம். பாயிண்ட் நம்பர் 1, இன்னைக்கு நிறைய பேர்ட்ட இருக்கிற கெட்ட பழக்கம். என்னோட கிளாஸஸ்ல நான் சொல்லுவேன், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன், என்னோட கிளாஸ்ல சொல்லுவேன், யாரும் அதை கடைபிடிக்க மாட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைய முதல்ல ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது. ஸ்டோரி போடுறது, ரொம்ப கவலையா இருக்கேன்னு சொல்லி போடுறது. அதை 4 பேர் துக்கமா கேட்கணும். இதை முதல்ல தவிர்த்துக்கிறது நல்லது. ஒருத்தங்க எனக்கு தெரிஞ்சு ஸ்டோரி அந்த ஸ்டேட்டஸ் வைக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்டேட்டஸ் வைக்க ஆரம்பிச்சு ஒரு நாளைக்கு 16 ஸ்டேட்டஸ். 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா அவங்கள பத்தி சொல்லிட்டே இருப்பாங்க. ஆமா, சந்தோஷம் இருந்தாலும் சரி, துக்கம் இருந்தாலும் சரி, கவலை இருந்தாலும் சரி, நீங்க வந்து அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் இருக்குன்னா, அந்த 16 மணி நேரம் உழைக்கிறதுக்கே நிறைய பேருக்கு பத்தாது. இப்ப நம்மளுடைய பிரதமர், முதலமைச்சர் இவங்களுக்கெல்லாம் பாருங்க நேரம் பத்துறது கிடையாது. அந்த நாளை இன்னும் ஜாஸ்தியாச்சுன்னா பரவாயில்லன்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருக்கும் பொழுது, இவங்களுக்கு மட்டும் எப்படி இந்த ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு டைம் இருக்குன்னு தெரியல. அந்த 16 மணி நேரம் எமோஷனல் ஆகுறாங்க. சரி, இது போடுறதுனால இது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா சார்? கண்டிப்பா. இதை பார்த்தீங்கன்னு வைங்களேன், நமக்கு ஒரு துக்கம் ஆயிரும். நான் சொல்றது உங்களுக்கு
நமக்கே அது வந்து ஒரு இன்னைக்கு ரொம்ப ட்ரெயின விட்டுட்டேன்னு சொல்லி பாருங்க. ம். எனக்கு ரொம்ப நீங்க நெகட்டிவா பேச, பேச, பேச அந்த அதிர்வலைகள் என்னன்னா, உங்கள சுத்தி ஒரு ஒரு உங்கள சுத்தி வந்துட்டே இருக்கும். ஒரு சிலவங்க இந்த ஒரே சோக நான் இதுவா போட்டுட்டு ஒருத்தருடைய இருப்பாங்க. ஜாதகம் பார்த்து, சூப்பர் ஜாதகம். உங்க நிகழ்ச்சியில கூட அத சொன்னேன். ம், ம். பிரமாதமான ஜாதகம். நான் அவங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்கிறேன். இல்ல, 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 இல்லங்கிறாங்க. என்ன இது எல்லாமே இல்லாத பாட்டா பாடுறாங்க. ஜாதகம் சூப்பரா இருக்கு. தசாபுத்தி சூப்பரா இருக்கு. நான் வீடு வாஸ்து கேட்கிறேன். அதுவும் சூப்பரா இருக்கு. ம். என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரின்னு போயிட்டாங்க. 2வது நாள், 3வது நாள் கேட்டேன். சரிங்க யாரெல்லாம் உங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு கேட்டேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க டெய்லி வருவாங்க. டெய்லி வந்துருவாங்க. நைட் 11 மணிக்கு தான் வீட்ட விட்டு போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டேன். என்ன சார் புலம்பிட்டே இருப்பா. அவ லைஃப்ல பாவம் சார், கஷ்டம் சார்ன்னு இவங்க லைனா அ இவங்கள பத்தி பேசினத விட, அவங்கள பத்தி பேசும்போது 2 மணி நேரம் பேசினேன். நான் ரைட்டு. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்க. அடுத்த 15 நாள் அவங்க வராம இருக்க வைங்க முடியுமான்னு கேட்டேன். உடனே ஆமா நான் 15 நாள் ஊருக்கு போறேன். 15 நாள் ஊருக்கு போனாங்க. சரியான காசு. சரியான முன்னேற்றம். நல்ல பண வரவு. சார் நமக்கு இருக்கிற பிரச்சனை வந்து இப்போ ஒருத்தவங்க நெகட்டிவ் நமக்கு சொல்றது மூலியமா அதோட இம்பாக்ட் நமக்கு ஆகுமா நீங்க சார்? ஓரத்துல ரோட்ல நடந்து போறீங்க. பின்னாடி ஒருத்தர் ஓட்ட தெரியாம வந்து டும்முன்னு இடிச்சா? நான் சொல்றது பாதிப்பு நமக்கும் தான். கண்டிப்பா இருக்கும். ஸோ, அதுதான் இம்பாக்ட். அதனால தான் இந்த WhatsAppல ஸ்டேட்டஸ் போடுறது, Facebookல ரொம்ப இந்த சோகம் எங்கெல்லாம் போட்டா தயவு செய்து யாராவது உங்ககிட்ட வந்து ரொம்ப சோகத்த சொல்றீங்கன்னா, அவங்களுக்கு ஒண்ணு அறிவுறுத்தி பாருங்க. அவங்க முன்னேறல, அவங்களால அத பிக்கப் பண்ணிக்க முடியலன்னா, அடுத்த தடவ சோகத்த சொல்ல வரும்போது கேட்காதீங்க. இத ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வச்சுக்கோங்க. இத நான் கடைப்பிடிக்கிறேன். சார் அதே மாதிரி இப்போ இந்த சேட் விஷயங்கள் எல்லாம் ஓகே. சிலவங்க வந்து புது கார் வாங்கினேன், வீடு கிரகப்பிரவேசம் பண்றேன். இந்த மாரி விஷயங்கள் கூட நம்ம சக்சஸ் ஆயிட்டோம் அப்படின்றதுக்காக அந்த ஸ்டோரி போடுவாங்கல்ல சார். சூப்பர் நல்லது. சூப்பர் நல்லது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் மத்தவங்க அதுல நல்லா முன்னேறுவாங்கல்ல. ம். நான் சொல்றது சார் அதுலருந்து அப்ப நமக்கு திருஷ்டி வராதா சார்? திருஷ்டி வராம இருக்க எப்படி இருக்கும்? கண்டிப்பா இருக்கணும். நான் என்கிட்ட ஒரு பெரிய அரசியல் நபர் ஒருத்தர் சொன்னாரு. திருஷ்டின்னு சொன்னா, எனக்கு இத்தன கோடி மக்கள் தெரியும். அத்தன பேர் திருஷ்டி வச்சா என்ன பண்றதுன்னாங்க. உண்மதான். திருஷ்டி வரதான் செய்யும். பட் வி வாண்ட் டூ மூவ் ஃப்ரம் தட். நீங்க அதுலருந்து நீங்க போறதுக்கு ரெடி ஆயிக்கணுங்கிறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுறதா? அப்போ இது ஒரு நபர். இன்னொரு நபர்ட்ட நீங்க சேரவே கூடாது. என்னன்னா, அந்த பாஸ்ட்ட பத்தி பேசினே இருப்பா. பிரசன்ட்லயும் இருக்க மாட்டா, ஃபியூச்சர்லயும் இருக்க மாட்டாங்க. பாஸ்ட். நீங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுலருந்து எல்லா விஷயத்தையும் கவலையாவே சொல்லிட்டு இருப்பா. தயவுசெய்து அந்த நபர்கள்ட்டயும் ரொம்ப தள்ளி இருப்பது நல்லது. அடுத்தது இன்னொரு நபர் வந்து எப்பவுமே இந்த உளறுவாங்க. லூஸ் டாக்ஸ் பண்ணுவாங்க. பார்த்திருக்கீங்களா? இங்க ஒண்ணு சொன்னா, அங்க ஒண்ணு சொல்றது, அங்க ஒண்ணு சொன்னா, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க லைஃப்ல வந்து ஜெயிக்க முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபியூச்சர் பிளான முன்னாடியே சொல்லிடுவா. அது நான் சொல்லக்கூடாது. இவாட்ட மட்டும் தான் சொன்னேன். அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஃபியூச்சர் பிளான தயவு செய்து யார்ட்டயும் சொல்லக்கூடாது. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, விசேஷ நிச்சயதார்த்தம். சில பேர் நிச்சயதார்த்தம்லாம் தடங்கலாயிரும். கல்யாணமே தடங்கலானவங்க இருப்பாங்க. அது முதல்ல அப்ப சார் அப்ப நிச்சயமார்த்தம் சொந்தக்காரங்க சொல்லாமயா இருக்க முடியும்னா, அது நிச்சயமாகுற வரைக்கும் சொல்லாதீங்கங்கிறேன். நிச்சயமே முடியிற நான் வரைக்கும். நிச்சயத்துக்கு சொல்லுங்க. 100% அதாவது நெருங்கின தொட்டு சொல்லுங்க. ரொம்ப முன்னாடி அது வந்து ரிவைல் பண்ணாதீங்க. அதுவே ஒரு பெரிய திருஷ்டியா மாறும். பணம் வர்றதுக்கு முன்னாடி சொல்லாதீங்க தயவுசெய்து. எனக்கு இங்க பணம் வருது, அங்க பணம் வருது, அங்க பணம் வரப்போகுது. அடுத்த மாசம் இவ்வளோ பணம் வரப்போகுது. சொன்னீங்கன்னா முடிஞ்சுது. அது ரொம்ப இதாயிரும். பிரயாணம் பண்றத ஒரு 10 தடவ சொல்லி பாருங்க. நீங்க அந்த பிரயாணமே பண்ண முடியாது. நீங்க வேணா இதெல்லாம் ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க. ம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு டூர் போறோம் நாங்க பிளான் ஒரு பண்ணி 7 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். நீங்க எங்கேயோ ஒரு டூர் போறீங்க. ஒரு டிக்கெட்ட போட்டுருங்க. போட்டுட்டு இன்னையிலிருந்து எல்லாத்துக்கிட்டயும் சொல்லுங்க. உங்களால முடியுதான்னு பாருங்க. இல்ல அந்த டூர் தான் போய் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது சார். இதெல்லாம் லைஃப்ல நான் அனுபவிச்சிருக்கேன். பிராக்டிகலா அனுபவிச்சிருக்கேன். நெறைய பேர் சொல்லி, ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லி, ஸோ இதெல்லாம் இந்த கேரக்டர்லாம் நம்ம வந்து நம்மகிட்ட இருந்து தவிர்க்க வேண்டிய விஷயம். சாதிப்பவன் பேசுவதில்லை, பேசுபவன் சாதிப்பதில்லை. இதுதான். சூப்பரான வார்த்தை சார். ஸோ ஒரு மனிதன் வாழ்றதுக்கு முதல்ல தன்கிட்ட இருக்கக்கூடிய நெறைய விஷயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னொன்னு நெகட்டிவா கமெண்ட்ஸ் பண்றாங்க பாருங்க. இது ஒரு கேரக்டரும் நான் ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறோம். நெறைய பேரு கமெண்ட்ஸ வந்து நெகட்டிவா சம்மந்தமே இல்லாம போட்டுட்டு சார் இவங்களுக்கு எப்படி இவ்வளோ டைம் இருக்குன்னு தான் சார் தெரியல. அதுதான் வேலையே. ம். ஃபுல் டைம் இதே ஒரு வேலையா நெறைய பேர் இத பண்றாங்க. பட் பாவம் அவங்களுடைய நேரம் அவங்க அத கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கலன்னா, யார் நெனச்சாலும் ஒண்ணும் ஒரு பண்ண முடியாது. அரசியல்ல ரொம்ப அழகா இவங்க வந்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் வந்து ரொம்ப அழகா சொல்லுவாங்க. என்ன பத்தி கிண்டல் கேலி பண்ணவங்க எல்லாருமே கிண்டல் கேலி பண்ணிட்டே தான் இருந்தாங்க. ஆனா நான் 2 மாநிலத்துக்கு வந்து ஆளுநரா மாறிட்டேன். தம்பி, தங்கைகளுக்கெல்லாம் நான் ஒரு வார்த்தை சொல்றேன். அந்த நேரத்த
என்னுடைய கல்வி நான் என்ன படிச்சிருக்கேன், நான் என்ன விஷயம் சொன்னேன், என்ன பேசினேங்கிறத நீங்க போட்டிருந்தீங்கன்னா, நான் உங்கள இன்னும் பாராட்டியிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அழகான வார்த்தை. நிச்சயமா நம்முடைய நேரத்த நம்ம ரொம்ப பார்த்து செலவு பண்ணுவோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நெறைய விஷயம் இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து என்ன மாரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்த அது எப்படி தடுக்கும் அப்படின்றத பத்தி நெறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.